நீங்க நினைப்பீங்க. என்னைய பொறுத்தவரை மக்கள் 70% முட்டாள். முட்டாள் தான் சார். தெளிந்த அறிவு கிடையாது சார். உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. நான் பேசிட்டு இருக்கப்ப தானே பாக்குறீங்க. நான் உடல் ஊனமுற்ற நபர். இது டெக்னாலஜி. நீங்க கேட்டது இது வெளியே இது வரைக்கும் நான் சொன்னதே இல்ல. ஏன் சார் ஊழல் செய்யாதவன் யாருன்னா, ஊழலுக்கு வாய்ப்பு இல்லாதவன் இருப்பான்ல, அவன் தான் ஊழல் செய்யாதவன். அரசியல்வாதிகளா ஊழல் இயல்பு தன்மை கொண்டவர்களா இருக்கிறப்ப அரசியல்வாதி பெரிய களவாணி பயிலா தானே வருமா? ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட SSN சர்வேயின் நிறுவனர் ஐயா SSN ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்காங்க. இதை நீங்க தெளிவுபடுத்தி ஆகணும். உங்களுக்கு சீமானோட கருத்துக்களோட நீங்க ஒத்து போறது இல்ல. அதனால உங்க அந்த தாக்கம் உங்களோட சர்வேக்கள்ல வருதா? நீங்க அது என்ன அது எதிர்காலம் தான் உங்களுக்கு உணர்த்து சார். நானா என்னுடைய செல்ஃப் இதில் சொல்லிடுறேன். நான் 100% நேர்மையானவன். எதுல? சர்வேயை பொறுத்து எதுலையுமே நேர்மையானவன் தான் சார். சர்வேல அதை விட நேர்மையானவன். ஆனா சர்வேல இப்ப நீங்க கேட்டதுனால சொல்லிடுறேன். இது வரைக்கும் யாருக்கும் சொன்னதில்லை. வர்ற சாம்பிள்ல நாம் தமிழருக்கும் EPS அதிமுகவுக்கும் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டேன் சார். ஏன்னா நான் சர்வே 15 வருஷம் எடுக்கிறேன்னா எடுக்கப்பட்ட சாம்பிள்லையும் சில இன்புட்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், இல்ல மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இவங்களுக்கு என்ன சாம்பிள் கிடைக்குதோ, ஏன்னா காரணம் இந்த ரெண்டு கட்சியினுடைய நேச்சர்ல அந்த இன்புட் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அதை செய்யறது இல்லை. ஆனா பாஜகவுக்கு எடுக்கிறதுலயும் திமுகவுக்கு எடுக்கிறதுலயும் சில ஆல்ட்ரேஷன் அந்த சாம்பிள்ல இருந்து ரொம்ப இல்ல சின்னதை செய்வோம். அதை உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். என்னன்னு சொல்றேன். இப்ப ஒரு தொகுதியில சிறுபான்மை 12% இருக்காங்கன்னு எடுத்துக்குவோம். ஒரு அப்ராக்சிமேட் தான். அது 12ன்னா 13, 14 கூட இருக்கும். ஒரு 12ன்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா சாம்பிள் எடுத்து முடிச்ச உடனே ஒரு இது பார்ப்போம். எல்லா சமூக ரீதியா அந்த மதத்தையும் கேட்கிறோம் இல்லையா? பிரிச்சு பாக்குறப்ப சாம்பிள் 6 தான் வந்திருக்கும். 6% தான் வந்திருக்கும். அதாவது 100க்கு 6 தான் சிறுபான்மை சாம்பிள் வந்திருந்தால், ஆனா சிறுபான்மை 12. சிறுபான்மை தொடர்ந்து MP எலெக்ஷன்ல ஒரு சார்பா தான் அடிக்கிறாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்ப அந்த 6 சாம்பிள் கைக்கு வந்தது திமுகனே சொல்லியிருப்பாங்க. அப்ப நமக்கு ஏற்கனவே இருக்கிற மன ஓட்டம் தெரியும். அப்ப வராத சாம்பிள் அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கரெக்டா வரணும். அப்ப திமுகவுக்கு அந்த 6% போனஸா போட்டுருவோம். இது டெக்னாலஜி. நீங்க கேட்டது இது வெளியே இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. ஏன் சர்வேகள் துல்லியமா வருதுங்கிறதுக்கு இந்த இதெல்லாம் ஏன்னா நேரடியா எடுக்கிறது பண்ண பிறகு அந்த உளவியல் ரீதியா சமூக ரீதியா இந்த மத ரீதியா இந்த போலரைசேஷன் எடுத்த சாம்பிள்ல சரியா இருக்கணும். விகிதாச்சாரம் சரியா இருந்தா தான். ஏன்னா மதத்திற்கு ஒரு எண்ணமும் ஒவ்வொரு இனத்திற்கு ஒவ்வொரு எண்ணமும் கட்சி ஆதரவு நிலைகள் மாறுபட்டு உள்ளன. அப்ப அதை பூரா டேலி பண்ணணும். டேலி பண்ணி ரிசல்ட்டை கொண்டு வந்தா தான் ரிசல்ட் சரியா ஓரளவு இருக்கும். அதனால இது நான் இது தொழில் ரகசியம். இன்னைக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன். என்ன ஓப்பனா இவங்க சீமான் இதுலயோ நாம் தமிழ்லயோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வராது. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றது அப்படியே ஓப்பனா வந்து இல்ல நீங்க இதை இவ்வளவு நுட்பமா நம்ம ஏன் கேட்க வேண்டிய இருக்குன்னா, உங்களோட சர்வேக்கள்ல பல அரசியல் விமர்சகர்கள் உங்க சர்வே அது சார் இது சும்மா அழகா கட்டு பேசுறேன். சீமான் மனசாட்சிக்கு தெரியும் சார். என்ன தெரியும்? அவரு உள்ளாட்சிக்கு பிறகு தோண்டு போய் தான் இருந்தாரு. நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி முத சர்வே எடுத்து சாணக்கியாவில பேட்டி கொடுக்குறேன். அதுலதான் முதல்ல தமிழகத்துல சீமான் அன்னைக்கு நான் பேட்டி எடுக்கிறப்ப 10.3 சராசரி. தமிழக சராசரி எவ்வளவு வந்திருந்தாரு? 10.3. சத்தியமா சொல்றேன், அவங்களுக்கே தெரியாது. சும்மா அவங்களா உட்காந்து நம்ம கட்சி வளருதுன்னு பேசிட்டு இருக்கலாம். அன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் எல்லாம் அதுக்கு வரவும் இல்லை. ஏன்னா அவரே சோர்ந்து போயிருந்த ஒரு நிலை. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு சரியான வெற்றி கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சோர்ந்து போயிருந்த நிலை. ஆனா நான் எடுக்கிறப்ப வர்ற எதையும் மறைக்கிறது. அன்னைக்கு எனக்கு சீமான் கிட்ட கருத்து வேறுபாடு உண்டு இல்ல. அன்னைக்கு எடுக்கிறப்ப ஆனால் எப்பயுமே சர்வேல நான் கெட்டிக்காரன்னு நிரூபிக்க நான் விரும்புவேன் சார். நேர்மையாவும் இருக்கிறது. இன்னொன்னு நம்ம கெட்டிக்காரனா நம்ம சொன்னது நாளைக்கு கரெக்டா வந்தா தானே நம்மளை பாராட்டுவானுங்க எல்லாரும். அந்த எண்ணம். ஏன்னா ஒவ்வொரு திறமையாளனுக்கும் எந்த துறையில திறமையாளனா
அதுல நம்மள கெட்டிக்காரன்னு மத்தவங்க பாராட்டணுங்கிற ஒரு எண்ணம் எல்லா மனிதருக்கும் இருக்கும். அந்த இயல்புக்காகவும் நான் நேர்மை. இயல்பாவே நான் நேர்மையானவன். அது வேற விஷயம். ஏன்னா, இந்த நம்ம சர்வே நாளைக்கு பேசப்படணுங்கிறதுக்காக அந்த நேர்மையான முறையில தான் பண்ணுவேனே ஒழிய, யாரையும் கூட்டி குறைச்சு பண்றதில்ல. ஆனா இந்த டெக்னிக்க பயன்படுத்துவோம். அது வந்து சர்வே சரியா ரிசல்ட்ட ஃபைனலிஸ்ட் ஆகுறேன்னா, அது அந்த சேஞ்சஸ் கூட உங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டேன். நான் எடுக்கிற சாம்பிள்ல இவங்களுக்கு அத சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா திமுக ஓட்லயும், பிஜேபி ஓட்லயும் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. என்ன? அதனால அந்த சேஞ்சஸ பண்ணி தான் அந்த ரிசல்ட்ட குடுக்கும். இது ஆனா சார் இது நாள் வரைக்கும் இந்த இத யாருக்கும் சொன்னதில்ல. ஏன்னா இது தொழில் ரகசியம்னு கூட வையுங்களேன். இல்ல சார். நீங்க பல ஆண்டுகளா நீங்க எடுத்து வர்றீங்க. உங்க நுட்பத்த யாரும் அந்த அளவுக்கு சீக்கிரமா பின்பற்றிற முடியாது. அதேபோல மற்றவர்களுக்கு நேர்மையும் கொஞ்சம் குறைவா இருக்கிறத எல்லா ஊடகங்களையும் பார்க்க முடியுது. உங்ககிட்ட சார் வந்து அந்த நேத்து கூட சார் நேர் மொத்தத்துக்கு சார் தமிழ்நாட்டுல நேத்து கூட ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட பேசுறாரு. கேட்கிறப்ப வேதனையா இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து மொத்தத்துக்கே வந்து அ அ மாநில கட்சி, தேசிய கட்சி எல்லாத்துலயும் பூரா களவாணி பயலுகளா தான் சார் இருக்கான் சார். மக்கள் தான் அப்பாவிகள். என்ன பூரா களவாணி பயலா தான் இருக்கான். என்னத்த சொல்ல? என்ன நெறைய பேரு யோகியன்னு நம்பி 2, 3 பேர நினைக்கிறாங்க. ஆனா 2, 3 பேரும் பெரும் ஊழல்வாதிகளா தான் இருக்காங்க சார். ஏன்னா என்னத்த சொல்ல? வெளிப்படையா என்னால சொல்ல முடியல. ஏன்னா சரி. கேள்விப்பட்ட விஷயங்கள சொல்ல முடியல. ஏன்னா இல்ல சார். மக்களும் மக்களும் பார்த்துட்டு தானே தான் இருக்காங்க. மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லையே. அவங்களுக்கு வந்து ஆமா, ஆமா முட்டாளுக தான் சார். என்னைய பொறுத்தளவு சார் நீங்க நினைப்பீங்க. என்னைய பொறுத்தளவு மக்கள் 70% முட்டாள் தான் சார். முட்டாள் தான் சார். தெளிந்த அறிவு கிடையாது சார். ஒண்ணு ஜாதிய கோணத்துல ஆதரிக்கிறான், இல்ல இந்த மாரி ஏதாவது இனத்துவேஷத்துல, இல்ல அந்த நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு கட்சிய பிடிச்சு அந்த கட்சிய பிடிச்சே தொங்குறது. அந்த கட்சி நல்லது செஞ்சாலும், கெட்டது செஞ்சாலும் அந்த கட்சிக்கு அடிமையா தான் இருப்பான். அப்படிப்பட்ட அடிமை மனோபாவ வாக்காளர் தான் சார் இந்தியாவில. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. இந்தியாவில. ஆனா அதுக்காக நம்ம சோர்ந்து விட்டுட்டு போயிற முடியாதுல்ல சார். ஒரு விழிப்புணர்வு சோர்ந்து ஏற்படுத்தணும். என்ன சார் விட்டுட்டு போறது? நான் என்ன சார், எனக்கு 1 ஓட்டு. ஏன் 1 ஓட்டு என்ன எதையாவது மாற்றிட போகுதா? இல்ல நான் என்ன அரசியல் இயக்கம் நடத்த போறேன்னா? அதுவும் கிடையாது. ஏதோ நானே அரசியல் வேண்டான்ட்டு வெளிய வந்தேன். வெளிய வந்துட்டு என்ன ஆளுங்கட்சியில இருந்து 2 சம்பாதிச்சிருக்கலாம். அது கூட ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அமைச்சர்கள்ட்ட நெறைய பழக்கம் இருந்தது. ஏன்னா நான் இங்கு நீண்ட காலம் பணியாற்றினதுல. அதுவும் வேணான்ட்டு வெளிய வந்தவன் என்னைய எங்க ஊர்ல கூட சொல்லுவாங்க கிராமத்துல. இவன் இவ்வளவு தூரம் இது எதுவும் சம்பாதிக்கல இல்ல. அவங்க அப்பா குடுத்த 2 நிலத்தையும் இப்பத்தான் அந்த அரசியல் வேணான்ட்டு வந்து எங்க அப்பா குடுத்த 2வது நிலம் 3 நிலம் எனக்கு அவரு பூர்வீக சொத்துல குடுத்தாரு. 2வது நிலத்த வித்து கடன்கள கட்டிட்டு, இப்பதான் சார் கொஞ்சம் கடன் இல்லாம நிம்மதியா இருக்கேன். ஏன்னா அதுதான் அதாவது எனது அரசியல். அ தமிழ்நாட்டுல இருக்கோம். நீங்க தேசபக்தி பத்தி எல்லாம் பேசுறீங்க. அப்படிதானே? நீங்க தேசம் ஒண்ணா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப தமிழ்நாடுன்னு வரும்போது தமிழ்நாட்டுல ஊழல் இல்லாத கட்சிகள் ஆளணும். அதுக்குண்டான விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தினா தான் இப்ப அண்மையில பார்த்தீங்கன்னா, வெள்ளத்துல எவ்வளவு மக்கள்கள் அவதிப்பட்டாங்க. அதுக்கு காரணமும் ஊழல் தானே அதுக்கு பின்னாடி. ஒவ்வொரு ஆட்சி சார் காலத்திலயும் ஊழல்னு சொல்ல முடியாது சார். நிர்வாக குறைபாடு சார். நிர்வாக குறைபாடு. முக்கியமா வந்து என்னுடைய பார்வை நிர்வாக குறைபாடுகள் தான். இப்ப 2015ல வெள்ளம் வந்தது. அதுக்கு பிறகு இம்மீடியட்டா செய்யணும். இப்ப நகர்ப்புற கட்டமைப்புல சார் அதுக்காக ஒரு கட்சிய இப்ப திமுகவினுடைய பிற விஷயம். இப்ப அதிக அளவுக்கு அதிகமான ஊழல் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கல. குற்றஞ்சாட்டுவேன். ஆனா இந்த விஷயத்துல அ நிர்வாக குறைபாடு. ஆனா அதுவும் சரி செய்ய முடியாத என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. ஏறக்குறைய மெட்ரோ திட்டமும், இந்த பாதாள சாக்கடைகள் திட்டமும், அ நீங்க மெட்ராஸ்க்கு போனா தெரியும். அங்கங்க பூராவுமே டைவர்ஷன் பூரா போட்டுருக்காங்க. அப்ப இந்த மழைநீர் வந்து எங்கிட்டு போக முடியாத ஒரு சூழல் இயற்கையா. ஆனா அந்த மெட்ரோ ட்ரெயின் பண்ணாம இருக்க முடியுமா? அந்த மற்ற பாதாள சாக்கடை திட்டம் பண்ணாம இருக்க முடியுமா? ஆனா, அவ்வளவு பெரிய சிட்டில என்னதான் நுட்பம் எடுத்து, என்னதான் செஞ்சாலும் ஏன்னா, அவன் இருக்கிற இன்ஜினியர்களும் மனுஷனுங்க தானே. ஏன்னா, இப்ப செஞ்சாலும் அதை மீறிய நிகழ்வு சார். இந்த இந்த இதுக்கு நான் அரசாங்கத்த மட்டும் நான் என்னுடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அரசாங்கம் மட்டும் இல்ல. இந்த டெக்னிக்கலா இதெல்லாம் நடந்தது காரணம். ஏன்னா, இல்ல இல்லன்னா இந்த மிஸ் ம ம ம வருதுன்னா, வந்து ஒவ்வொரு மக்கள் வந்து வீடு ஆக்கிரமிச்சு வீடு கட்டுறாங்கன்னா, அதுக்கு எல்லா கனெக்ஷனையும் ஆ குடுத்துட்டு, ஆமா அதுக்கு சார். அது 50 40 வருஷம்னு சொல்லலாம். ஏறக்குறைய 80கள்ல இருந்து இந்த 40 வருஷமா எவன் ஆட்சிக்கு வந்தாலும் காசு வாங்கி அது ஊழல். அது ஊழல் சார்ந்தது. பூரா ஏரியும் இன்னைக்கு 3ல 1 பங்கு ஏரியில தானே சார் உட்கார்ந்துருக்கானுங்க. மெட்ராஸ்ல 3ல 1 பங்கு. பெரிய பெரிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், வீடுகள் மட்டுமா இண்டஸ்ட்ரீஸ் பூராமே ஏரியில தான் உட்கார்ந்துருக்கான்.
பிறகு அது நீர் அந்த பழைய சோர்சஸ் அந்த வர்றப்ப அந்த இடத்த நோக்கி தானே நீர் வரும். குடியிருப்பு ஒரு காலத்துல ஏரியா இருந்திருக்கு. அந்த 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 தாழ்வு நிலை. அந்த ஒரு இடத்துல வெள்ளம் வடிஞ்சா ஒரு தாழ்வு நிலைக்கு வரும். ஒரு அந்த இடத்துல ரிசர்வாயர் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நீ கொஞ்சம் மெத்தி வீட்ட கட்டுனாலும் திரும்ப ஆட்டோமேட்டிக்கா அளவு கடந்த மழை வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த நீர் அதை நோக்கி தானே வரும். அப்ப அது வடியாதுல்ல. ஆனா வடியாம போனதுக்கு இந்த தடவ மெயின் காரணம் இதுதான் நான் நினைக்கிறேன். என்னது? ஓ சென்னை முழுக்க இந்த இந்த பணிகள் மெட்ரோ அது இதுன்னு பாதாள சாக்கடை இந்த மாதிரி இந்த பணிகள் ஒரு காரணம் நீங்க பல அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு கட்சிகளையும் நீங்க உங்க அரசியல் அனுபவத்துல பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரையும் சுத்திட்டு வந்து கடைசியா பாஜக வந்தா கொஞ்சமாவது நல்லா பண்ணுவாங்கன்ற எண்ணத்துக்கு நீங்க எப்படி சார் வந்தீங்க கடைசியா? ஏதோ ஒரு தேசிய கட்சி வரட்டும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா திமுக, அதிமுக 2 மாறி மாறி வந்துட்டாங்க இல்லையா? என்ன இன்னொன்னும் சொல்றேன் சார். இப்ப நான் எதுக்கும் யாருக்கும் இது பண்ண முடியல. அந்த தேசிய கட்சியிலேயே சிலர் நேர்மையாளர் சார். அங்கேயும் பாதி பேர் களவாணி பயலா இருக்கான்னு நேத்து அந்த பத்திரிகையாளர் சொல்றப்ப எனக்கே இப்படி இல்லாம இருக்காங்க அப்படின்னு பட்டது சார். என்ன ஏதோ தேசிய கட்சி வரட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேசிய கட்சியிலயும் பாத்தீங்கன்னா மோடி ஊழலற்ற ஊழல் அற்றவர்னா அந்த குடும்பம் அவர் குடும்பம் மோடியுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். அப்ப ஊழல் அற்றவரா மோடி இருக்கிறாரு. அதனால அவர் தன் கீழ் உள்ள மந்திரிகளையும் அந்த மாதிரி ஒரு கடிவாளம் போட்டு ஊழல் அற்றவர்களா வைக்க முயற்சி பண்ணி அதுல ஓரளவுக்கு சரியாக போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அதே இது தமிழகத்தில் நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல சார். நாளைக்கு ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து அப்படி ஒருத்தர் அமரணும். ஏன்னா ஊழல் அதாவது ஹெட்ல ஊழல் அற்றவரை அமர்ந்தா தானே சார் மந்திரிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். மந்திரிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். எம்எல்ஏக்களை இப்படி மேல இருந்து வர்றது தானே ஊழல் இல்ல. என்ன தலைமையே ஊழல் பண்ணா மந்திரி அதை விட பண்ணுவான். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிறவன் பிறகு அதிகாரி டு இசட் பண்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா போயிருக்கு இல்லையா? இன்னைக்கு மத்திய அரசு அலுவலகங்கள்ல அந்த ஐஏஎஸ் ரொம்ப சீனியர் செக்ரட்டரிஸ் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லியில ஊழல் அளவு பெருக்கெடுத்து ஓடும்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த இதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னா அதுக்கு மோடி தான் காரணம். என்ன பண்றது? அந்த மாதிரி மனிதர்கள் மிக அரிதாகத்தான் இருக்கிறார்கள் நாட்டில். அரசியல்வாதிகளை விட்டுருங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஊழல் திராவிட கட்சிகள் இது ரொம்ப நாளா பழகிட்டாங்க. ஆனா அதிகாரிகள் படித்து வர்ற அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கலெக்டர்ல இருந்து ஐபிஎஸ் அதிகாரிகள்ல இருந்து இவங்க எல்லாம் எப்படி சார் இதுக்கு துணைக்கு போறாங்க? கவர்னர் அதாவது மத்திய அரசாங்கம் கவர்னர் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அதுதான் சார் சொல்றேன். மக்களின் இயல்பு. மக்கள் ஐஏஎஸ் யாரு? ஒண்ணும் உங்க வீட்டுல வர்றான், இல்ல என் வீட்டுல தானே போறான். அந்த அதிகாரிகள் யாரு சார்? தனியா எங்கேயாவது குதிக்கிறாங்களா? நம்ம கிட்ட, நம்ம ஊர்ல, இல்ல நம்ம வீதியில, நம்ம டவுன்ல இருந்து தானே ஒருத்தன் போறான். ஏதோ ஒரு குடும்பத்துல இருந்து. சார் மக்கள்கிட்ட நான் ஏற்கனவே உங்களுக்கு அன்னைக்கே சொல்லிட்டேன் சார். மக்கள்ல ஒழுக்கம் இல்லாதவர்கள், கரப்ஷனுக்கு ஆசைப்படுறவன் தான் சார் 100க்கு 90 பேரு. அந்த வாங்காத 10 பேரு கூட வாங்க வழி இல்லாதவன். கூலி தொழிலாளி யார்கிட்ட போய் லஞ்சம் வாங்க முடியும்? அதே கூலி தொழிலாளி வீட்டுல ஒருத்தன் விஏஓ போகட்டும். ஓடி ஓடி மத்தவனை விட வேகமா ஓடி ஓடி காசை குமிக்கணும் வீட்டை கட்டிடணும். ஆக இந்திய மக்கள், தமிழ்நாடுன்னு சொல்லல, இந்திய மக்கள் என்ன ஊழலுக்கு அடிமைப்பட்டவர்களாக 100க்கு 80% சார். ஒரு 20% அது ரேர் கேஸுகளா? அது அது வேணாம். அது டீப்பா போக வேணாம். அது அந்த 20% எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஒரே இடத்துல இல்ல. எங்கெங்கேயோ இருக்காங்க. ஏன்னா மீதி 80% வந்து ஊழல்வாதிகள் சார். அடிப்படையிலேயே வாய்ப்பு கிடைக்காதவரை பேசாம இருக்கான். வாய்ப்பு கிடைச்ச உடனே ஊழல். அதாவது கூலி தொழிலாளியா இருக்கிறப்ப வாங்க வழி இல்ல. அவன் வீட்டுல ஒருத்தன் விஏஓ போனா ஓடி ஓடி வாங்குறான். இது வந்து எல்லா எல்லா இதுதான். ஆக இதுக்கு என்னன்னா சமூகம் சரியில்லை. இது புறையோடி போன சமூகம். நான் ஜப்பான்ல வந்து அதைத்தான் சொல்லுவாங்க. நேர்மைக்கு ஓரளவு ஊழல். என்ன அதே மாதிரி சார் மக்கள் எப்படியோ அப்படிதான் சார் அரசியல்வாதி வருவாங்க. மக்களே ஊழல்வாதிகளா ஊழல் இயல்பு தன்மை கொண்டவர்களா இருக்கிறப்ப அரசியல்வாதி பெரிய களவாணி பயலா தானே வருவான். புரியுது அந்த இது. அதே இது மக்கள் நல்ல மனிதர்களா இருந்தா நிச்சயம் ஒரு நல்ல மனிதன் தான் தலைவனாக உருவாக முடியும். ஆனா இங்க ஒரு பேசிக்கலே கோளாறு இருக்கு. வந்து வந்து நிக்கும்போது அவர் வந்து பணத்தால மத்த கட்சிகள் அடிச்சு அவரை வெளியே தெரிய விடாம ஆக்கிட்டாங்க. ஒரு நேர்மையான தலைவனா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இந்த இந்த தலைமுறையினர்ல இந்த புதிய தலைமுறையினர் வந்து அரசியல் வந்து ஒரு சீர்திருத்தம் செய்யணும்னு உள்ள வந்தாலும் பணம் தான் சார் பெரிய விஷயமா இருக்கு. அவங்க ரொம்ப திணறாங்களே உள்ள வர்றதுக்கு. நீங்களே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாச்சு. பொருளாதாரம் அந்த அளவுக்கு இருந்திருந்தா ஒரு நேர்மையாளர் நீங்களே பெரிய இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா அது ஒரு பெரிய தடங்கலா இருக்குல்ல. அப்படி நான் பெரிய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டதில்லை சார். என் மனசுல இருந்த ஆசை என்னன்னா, அன்னைக்கு ஒரு
இந்த இதுதான்டா போலீஸ்ன்னு ஒரு படம் வரும். அவன் நேர்மையான போலீஸ் அதிகாரியா காமிச்சிருப்பாங்க. அந்த படத்த பார்த்துட்டு நம்ம ஒரு நாள் எம்எல்ஏ ஆகணும். இதுதான்டா எம்எல்ஏன்னு பேரு வாங்கணும். அப்படி மக்கள் பணிய சிறப்பா லஞ்ச லாவணியமின்றி செய்து காட்டணும்னு ஒரு ஆசை இருந்தது. 2 தடவ எனக்கு எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம் கடைசி 3 நாளைக்கு முன்னாடி வெவ்வேறு காரணங்களால் 2 தடவையும் டிராப் ஆச்சு. சரி அவ்வளவுதான். அதான் சார் நமக்கு மேல கடவுள் ஒண்ணு இருக்கான். நான் அழுத்தமான நம்பிக்கை. அவன் காட்டிய பாதையில் தான் என் வாழ்க்கை மட்டும் இல்ல. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும், செஞ்சாலும் அதன் வழிதான் போகும். ஏன்னா அவ்வளவுதான். அப்படி வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நான் காட்டியிருப்பேன். ஒரு சிறந்த தலைவரா கூட அடுத்து உருவாகியிருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பு டிராப் ஆச்சு. ஏன்னா அத பத்திலாம் நினைக்கல. இப்ப நம்ம அத பத்தி எதுக்கு? அத பத்தி நினைக்கல. அரசியல்ல ஆனா அரசியல்ல மக்கள் சரியிருந்தா நல்ல தலைவன் உருவாவான் சார். மக்கள் சரியில்லை சார். சும்மா அதாவது ஊழல பத்தி பேசுறவன் பூரா அவன் வீட்ல ஊழலுக்கு வாங்க வழி இல்லன்னா ஊழல பத்தி பேசுறான். அவன் வீட்ல ஒருத்தனுக்கு போஸ்டிங் அந்த கரஸ்பாண்ட் டிபார்ட்மெண்ட்ல போலீஸா போறேன். கை நீட்டாத போலீஸ் இருக்கானா? இருக்காங்க. ஒரு 10% இருக்காங்க. கை நீட்டாத போலீஸ் இல்லன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு 10% இருக்காங்க. ஆனா 90% காரணம் அத ஆராய்ஞ்சா அதுல பல்வேறு விஷயம் வரும். எதுக்குன்னா, அவன் அவன் மேலதிகாரிக்கு செலவு பண்ணணும். தேவையில்லாத செலவு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேப்பர் வாங்க கூட காசு தர மாட்டான். அப்ப வர்ற எஃப்ஐஆர் ஒரு கேஸ் போடணும்னா, ஒரு கட்டு பேப்பர் வாங்கிட்டு வா. ஒரு 2 பேனா வாங்கிட்டு வா. ஏன்னா வந்து வு வு டிபார்ட்மெண்ட் கவர்ன்மெண்ட் ஒழுங்கா பொருள்கள் வாங்கி குடுத்தா தானே, அப்ப அவன் வர்ற பப்ளிக் மேல அந்த சுமைய சுமத்துறான். ஏன்னா, அது வாங்கி தந்தா பரவால்ல. அது தவிர காசு குடுத்தா தான் எஃப்ஐஆரே போடுற நிலைமை தானே இருக்கு பல கேஸ்கள்ல. என்ன தனிப்பட்ட முறையில எனக்கே வந்து நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு இபில ஒரு அப்ரண்டிஸ்க்கு விழுந்துச்சு. தரமணியில பதிவு பண்ணியிருந்தேன். அந்த இபி அப்ரண்டிஸ்ல பதிவு பண்ணியிருக்கும் போது, அங்கிருந்து எனக்கு வந்து அழைப்புதல் வந்துச்சு. ரூ. 2000 மாசம் ஸ்டைபண்ட். அத முடிச்சுட்டு அந்த 2 வருஷம் அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போக ரூ. 5,00,000 கேட்டாங்க. 2010ல. அப்போ நான் என்ன பண்ணேன், அப்போ ஒரு இளைஞனா நான் என்ன நினைச்சேன்னா 2010னா ஈபிலயா? ஆமா இபில. ஈபில. அப்போ அப்ப எக்ஸிகியூட்டிவ் ஜூனியர் இன்ஜினியரா ஜாயின் பண்றதுக்கு ரூ. 5,00,000 சரி, குடுத்தா சரி, சரி. இல்ல நீங்க சொல்ற காலகட்டம் எனக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து நான் என்ன நினைச்சேன் பெர்சனலா அப்டின்னா, இந்த மாரி ஒரு ரூ. 5,00,000 குடுத்து நம்ம ஒரு போஸ்டிங் வாங்குனோம்னா, நம்மளும் கை நீட்ட வேண்டிய இடத்துக்கு வந்துருவோம்னு சொல்லி தான் அந்த வேலைய நான் ஆமா. வந்து எடுக்கல. நான் இல்ல அடிப்படை அதுதான். அடிப்படை அதுதான். அதாவது காசு குடுத்து வர்றவன் வேக வேகமா வாங்குறான். காசே குடுங்க சார். அதையும் நான் அப்சர்வ் பண்றேன் சார். மெரிட்ல வர்றாங்களே, அதுக்காக எல்லாமே காசு குடுத்து இல்ல போஸ்டிங். நல்லா கேட்டுக்கங்க. அந்த நீங்க சொன்ன மாரி போஸ்டிங் காசுக்கு போடப்பட்டதும் இருக்கு. அதே மாரி இந்த இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த டிஎன்பிசிய கொஞ்சம் நெருக்கி, நெறைய பேரு 5 வீச செலவுலாம் மெரிட்ல தான் போறாங்க. நெறைய பேரு. ஏன்னா ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய வழிமுறைகள் இந்த ஒரு 10, 15 வருஷமா கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. குரூப் 4, குரூப் 3 இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அரசாங்கங்கள் மெல்ல மெல்ல சிலர் பல பேர் கோர்ட்டுக்கு போறாங்க. போய் போய் அத கொஞ்சம் டைட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொசீஜர. அப்ப பியூர் மெரிட்ல தான் போறாங்க. மெரிட்ல போறவங்களும் போய் கைய நீட்டுறானே சார். இதுக்கு என்ன சார்? நீங்க சொல்ற மாரி மக்கள் மக்கள் தான் மாறணும். கல்வி தான் வந்து மக்களுடைய அதுதான். மக்கள் இயல்புல ஊழல் அதிக தன்மை கொண்டவர்களாக இயல்பாக இருக்கின்றார்கள். ஊழல் செய்யாதவன் யாருன்னா, ஊழலுக்கு வாய்ப்பு இல்லாதவன் இருப்பான்ல, அவன் தான் ஊழல் செய்யாதவன். அந்த நேர்த்திய நீங்க சார் ஒரு உதாரணம். ஆட்டோ டிரைவர்ங்கிறது கீழ்நிலை படிமம் தான். அந்த ஆட்டோ டிரைவர்ல எத்தன பேரு நேர்மையா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க சார். இல்ல ஏன்னா, சார். நான் வந்து நீங்க இந்தியால இருந்து யுஎஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏர்போர்ட்ல போய் இறங்குன உடனே அந்த இடத்துலயே நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் வந்து அதான் ஆட்டோ டாக்ஸிலாம் தான். ஏன்னா 20% நேர்மையா இருக்காங்க சார். நான் ஏன்னா சென்னையில அடிக்கடி அப்ப ஆட்டோல பயணிக்கிறேங்க. அப்ப எல்லாம். அ இப்பதான் முடியல உடல்நிலை எனக்கு பாதிப்பு. உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. நான் பேசிட்டு இருக்கும்போது தானே பார்க்குறீங்க. நான் உடல் ஊனமுற்ற நபர். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். ஆக்சிடென்ட் 2015 ஆக்சிடென்ட்ல அ தண்டுவடம் மேஜர் சர்ஜரி. அதுக்கு தண்டுவடத்துல மேஜர் சர்ஜரி சார். அப்படியா? அதனால அதற்கு பிறகு எனக்கு நடக்க சிரமம். என்ன சரி. ஸ்டிக் வச்சு தான் என்னால நடக்க முடியுது. ஏன்னா, இப்படி ஒரு உடல் நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதுவும் வந்து அந்த எந்த கட்சியில பணியாற்றணும்னோ, அந்த கட்சிக்கு கட்சி வேலையா ஒரு ஆய்வு கட்டுரைய கொண்டு போய் குடுக்குறேன். ஏன்னா, அ ஒ முக்கியமான ஆய்வு கட்டுரை 2016 எலக்ஷனுக்கு முன்னாடி எப்படி எந்தெந்த கட்சிகள் கூட்டணி சேரணும். அத நான் இதுல ரொம்ப நிபுணத்துவமா இருந்ததுனால, ஒரு 25 பக்கம் ஆய்வு கட்டுரை ஃபைல் பண்ணி கொண்டு போய் சென்னையில குடுக்குறதுக்கு போறேன்.
கொடுத்துட்டு கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகுறப்ப திண்டுக்கல்ல ரயில்வேல இறங்குறப்ப விழுந்து அந்த விபத்து நேருது. ஸ்டேஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த விபத்து. அதிகாலை 5 மணிக்கு சொல்றேன். நடக்க வேண்டியது அது எங்க இருந்தாலும் நடக்கும். ஆனா நடந்தது கட்சி பணிக்காக சென்று என் உடல்நிலையை இழந்தேன். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். ஒரு நேர்மையான இளைஞன் இந்த காலகட்டத்துல அரசியல்ல வந்து இந்த சிஸ்டத்தை மாத்தணும்னு நினைச்சு இருக்கிற ஒரு இளைஞனுக்கு உங்க அட்வைஸ் என்ன சார்? கேள்விக்குறிதான் சார். என்ன அட்வைஸ் சார்? ஊறி போச்சு சார். இது மாறாது சார். மோடி மாதிரி ஒருத்தர், அது ஒரு வரம், இந்தியாவின் வரம்னு சொல்லுவேன். ஆனா மாநில அளவுல பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளும் மாநிலங்களே ஊழல் கணிசமா இருக்குல்ல சார்? உண்மைதானே? பெரிய அளவுல ஓரளவு இருக்கு. ஏன்னா அதனால இது இப்ப நீங்க கேட்கறத நான் யோசிச்சுதான் பாக்கணும். ஏன்னா அது நீங்க கேட்கிற கேள்வி விடை காண முடியாத ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு நல்லவன் அரசியலுக்கு வந்து நிக்க முடியுமாங்கிறது விடை காண முடியாத கேள்வி. இல்ல, நம்ம இவரு சகாயம் அவர்கள் கூட ஒரு முயற்சி எடுத்து பார்த்தாரு. நான் கூட ரொம்ப எதிர்பார்த்தேன். அவருக்கு வந்து ஆதரவு அளிப்பாங்க, ஒரு நிலையா வந்து நிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். கமலஹாசனை கூட எதிர்பார்த்தேன் சார். ஆனா சார் கமலஹாசன் என்ன சார், அவர் என்ன நேர்மையானவரா? கமலஹாசன் சினிப்பில்ல இருந்தா வரி ஏய்ப்பு செய்யாம சினிப்பில்ல இருக்க முடியாது. அங்கேயே அடிபட்டு போகுது சார். சினிமா நடிகர்கள் எல்லாத்துக்கும் பொருந்தும் இல்ல, ரஜினிக்கும் பொருந்து, எல்லாருக்கும் தான் அது பொருந்தும். ஒரு பெரிய கேள்விக்குறியோட இந்த விவாதத்தை முடிக்கிறோம். உங்க அரசியல் அனுபவத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் சார். இது வந்து நான் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியை பின்பற்றவங்க, உங்களை விமர்சிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம ஏன் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கிறோம், இந்த மாதிரி விமர்சனங்களை நம்ம ஏன் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து தொடர்ந்து அவருக்கு பின்னாடி போற இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு இனத்துவேஷத்துக்குள்ள போயிடக்கூடாது. எந்த அளவுக்கு வந்து வரலாற்று ரீதியா இந்த மண்ணில் என்னென்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுதான் உங்களை மாதிரி அனுபவம் வாய்ந்த ஆட்கள்கிட்ட வந்து பேட்டி எடுத்து வெளியே கொண்டு போகணும்னு நினைக்கிற காரணமே அதான் சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. பார்க்கலாம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.